ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய்க்கு ஒய்ஃப் பாதுகாப்பு அந்த பிரிவில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத பற்றி நேற்று முழுக்க நிறைய சேனல்கள் நிறைய விவாதத்தை நடத்தியிருக்குது. அது சரியா தவறா, அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருப்பதாக அல்ல இருக்க வேண்டியவராக மாற்றப்படுகிறாரா, அதற்குத்தான் அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா, இன்னும் பல்வேறு விஷயத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு அப்படின்றது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்றப்ப யார் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாநில அரசு கொடுக்கலாம். சில விஷயங்களை விவாதங்களை பார்த்தா நிறைய விஷயங்கள் தவறி இருந்தாங்க, அது தெரியலன்னு சொல்ல முடியாது, தவறி இருந்தாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மாநில அரசினுடைய ஒரு உளவுத்துறை கண்காணித்து நோட் போடும், டிஜிபிக்கு இந்த மாதிரி இப்படி இருக்கிறது, இவருக்கு இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, இந்தந்த குழுக்கள் இவங்களை தாக்கக்கூடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல வரலாம். அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் இருக்குது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு சர்ச்சைகள் இருக்குது அப்படின்றத கண்கூட பார்க்குறோம். எவ்வளோ வெறித்தனமாக எதிர்த்தரப்பு திராவிடர்கள் அவர் மேலே வச்சுட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்தோடு பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். அதை வச்சு நம்ம மிரட்டல் அப்படின்றத கூட எடுத்துக்கலாம். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கேட்கும்போது பழனி பாபா அவர்களுக்காக வேண்டி அந்த இடத்துல அனுமதிச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு கெடுன்னு உடனே திராவிட தரப்புலேருந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. உடனே காவல்துறை அதுக்கு மறுக்குது. அப்படின்னா ஒரு எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது தானே அர்த்தம். இப்படி பல விடயங்களை வச்சுக்கிட்டு மாநில அரசினுடைய உளவுத்துறை இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கும். தவிர்த்து மத்திய அரசினுடைய உளவுத்துறை ஐபி இருக்குல்ல, அது கண்காணிக்கும். இப்படியாக இந்த நபருக்கு இப்படியான த்ரெட்டனிங்கெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல் அடிப்படையில் இப்படி இருக்கிறது, அதனால் நீங்கள் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு மத்திய அரசு மாநிலத்துக்கு தகவல் கொடுக்கணும். இதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குது. மாநில அரசை கேட்க வேண்டியது இல்லை, நானே நேரடியாக பாதுகாப்பு அந்த நபருக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு ஒரு அரசியல் உறவுகள் காரணமாக இருக்கணும். கருணாநிதியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, விடுதலை புலிகளால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. இதில் Z பாதுகாப்பு, Z+ பாதுகாப்பு, எஸ்பிஜி பாதுகாப்பு. எஸ்பிஜின்றது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருக்கும். இப்படி எஸ்பிஜி முதன்மையானது. முழுக்க கமாண்டோ ஃபோர்ஸஸ் மட்டும் அதில் இருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, எஸ்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு பாதுகாப்பு குழுன்னு. அவங்க எப்படி அந்த மெத்தடை மாற்றுறாங்க, ஒரு நிமிஷத்துக்கு எப்படிலாம் மாற்றிப்பாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப விசித்திரமாக இருக்கும், வெளியில் தெரியாது. முன்னாடி ஒரு துப்பாக்கி துளைக்காத வாகனம், பின்னாடி ஒன்று, அப்புறம் ஜாமரு, இது இல்லாமல் கருப்பு பூனைகள் படை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படியான பாதுகாப்பு நிறைய இருக்கும். அவங்களுக்கு சிஸ்டம்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்தியாவில் யாருக்கா இருக்குதுன்னா முன்னாள் பிரதமர்களுக்கு அப்படி இருந்துக்கிட்டு இருந்தது. 1919 பிரதமருக்கு மட்டுமாக அதை வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே அதுக்கு அடுத்த நிலையில் பாதுகாப்பு மொத்தமாக மறுத்தல. சோனியா காந்தி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகுல் காந்தி, அமித்ஷா, இன்னும் பல விஐபிகள்லாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அதுக்கு பிரதமருக்கு அடுத்த கட்ட பாதுகாப்புன்னு இருக்குல்ல, அந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா Z+ பாதுகாப்பு. அதுதான் அந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அமித்ஷா அப்படியான இருக்கக்கூடிய அந்த பிரபலமான விஐபிகளுக்கு. அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா Z ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு இருக்குது. ஒரு 5 பேர் கொண்ட கமாண்டோ ஃபோர்ஸ் அந்த படை அவங்களுக்கு இருப்பாங்க. Y+ அப்படின்னா ஒரு 6 பேர், 2 பேர் கமாண்டோ ஃபோர்ஸும் மீதி 4 பேர் இருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது. கிட்டத்தட்ட 35 கோடியில் இருந்துட்டு பல லட்சங்கள் வரைக்கும் இருக்குது. Y+ யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுதுனாக்கா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பாதுகாப்பு முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு இப்படியாக இருக்கும். அது ஒரு 8 பேர் இருப்பாங்க. 2 பேர் தான் கமாண்டோ ஃபோர்ஸ் பேருங்க. அதுக்கடுத்தது சொல்லிட்டு இருப்பாங்க. 2 பேர் கமாண்டோ ஃபோர்ஸு சேர்ந்தவர்கள் தான் அவங்க பாதுகாப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் இதில் எக்ஸ் ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருப்பாங்க. 2 பேர் தான் அதுக்கு இருப்பாங்க. எக்ஸு அப்படின்ற பாதுகாப்பு பிரிவில் 2 பேர் இருப்பாங்க. இன்னும் அதுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு தான் ஒரே ஒரு துப்பாக்கி ஏந்திய போலீஸார் இருப்பாங்க. அந்த அர்ஜுன் சம்பத்து, இன்னும் இந்த பாஜகவில் கொஞ்சம் பேர், இன்னும் மற்ற இந்து அமைப்புகளில் இருக்காங்க, ஒரு கன் வச்சுக்கிட்டு கூடவே இருப்பாங்க. எக்ஸு ஸ்பெஷல் பாதுகாப்பு, அவ்வளோதான் அவங்களுக்கு. இப்படி பல பிரிவுகள் இதுக்குள்ளே இருக்குது. ஆக இது எல்லாமே என்னென்னா, மத்திய உளவுத்துறை இவர்களுக்கு ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு கருதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வச்சு இருக்குது. அதுக்கு பெரும் அளவில் பொருள் செலவு எல்லாமே இருக்குது. தனிநபர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அம்பானி
அதானிக்கு வந்து இப்போ அம்பானிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்பு. அதுக்கான மொத்த செலவும் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருக்குது சிஆர்பிஎஃப் போலீஸ் பாதுகாப்பு. அதுக்கான மொத்த செலவும் அவர் எடுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்றதுக்காக. இப்படியான விதங்கள் நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போ விஜய்க்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநிலத்தினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கணும். டெல்லி அனுப்பி அதன் பேரில் டெல்லி பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அது நடக்கலை அப்படின்னா ரெண்டாவது வழி வந்துட்டு டெல்லியினுடைய மத்திய உளவு பிரிவு பாதுகாப்பு அவங்க கண்காணிப்பின் பேரில் அவங்களுக்கு கிடைச்ச தகவலின் பேரில் நேரடியாக வந்து கொடுக்கணும். இப்படி நேரடியாக கொடுக்கறதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு வந்து இந்த உலக புகழ்பெற்ற மகளிர் அணி மரியாதையெல்லாம் நடந்தது பாருங்கள் ஹைகோர்ட்டில். அது என்னென்னு நிறைய பேருக்கு சொன்னால் நல்லா இருக்காது. அந்த மாதிரியான பெரிய அளவில் எதிர்ப்பு எப்படி இருந்தாலும் அவருக்கு சிக்கல் என்ற நேரத்தில் 2 சிறப்பு கமாண்டோ ஃபோர்ஸோடு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்ப இது வந்து சரியானது அல்ல அப்படின்னு முதலமைச்சர் வந்து அப்போ இருக்கிற மத்திய அரசு கடிதம் எழுதுகிறாங்க. அப்புறம் உடனே பார்த்தா அவருக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு படையே வந்து கொடுக்குது. அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த மாநிலத்துக்கு இதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறது ஒரு மாநில அரசுடைய உரிமையிலே நீங்கள் இது பண்ணுறீங்க, அவருக்கு பாதுகாப்பு வேணும்னா மாநில அரசு வந்து கொடுக்கணும். இப்படி நேரடியாக மத்திய அரசு வச்சுட்டு இங்கே வச்சு சுற்றி நிற்கிறப்ப இங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா இந்த மாநிலத்தினுடைய காவல்துறை எப்படியாக அவரை அணுகி நடவடிக்கை எடுக்கணுன்ற ஒரு கேள்விக்குறி அந்த இடம் வந்துடும், சிக்கல் வரும் அந்த இடத்துல அப்படின்லாம் எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் பழைய வரலாறு. அப்படி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு புலிகள் மீது புலிகளால் உயிர் பாதுகாப்பு இருக்குன்றது சொல்லி Z+ பாதுகாப்புன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம ஐயா முத்தமிழ் அறிஞர் இருக்கிறார்ல கலைஞர், இந்த கோஷ்டிக்குமே பாதுகாப்புக்கு யாருக்கு காரணம்னா அதே விடுதலை புலிகள் தான். இதை ரொம்ப நாள் தெரியாதவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு RTIயில் போட்டு கேட்டப்போ தான் அந்த தகவல் வந்து அதை தவிர்த்து TR பாலு இன்னும் மற்றவங்க அங்கே நாடாளுமன்றத்திலே சொல்கிறாங்க இந்த மாதிரி உயிர் பாதுகாப்பு புலிகளால் இவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த பாதுகாப்பு அப்படின்னு விளக்கம் கொடுத்ததெல்லாம் நடந்திருந்தது. இனத்தை அவங்களாம் நினச்சிருந்தாங்கனாக்கா இந்த மாதிரியான எண்ணமே இல்லை முதல்ல புலிகளுக்கு, அந்த இயக்கத்தினருக்கு. அதனால் அதன் பேரில் ஒரு பழியை போட்டு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பிறகு அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்தது. ஐயா ஸ்டாலின் வரைக்கும் இருக்குது. என்ன காரணத்துக்காக அப்படின்லாம் தெரியல, யாரால் அச்சுறுத்தலாம் தெரியல. என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ கண்காணித்து இவ்வளோ நுணுக்கமாக பார்த்து உடனே வந்து மாநில அரசை மீறி மத்திய அரசு பாதுகாப்பு இங்கே கொடுக்குது. அதே நேரத்தில் மாநில அரசுக்கும் வந்து ஒரு அதிகாரம் இருக்குது. அவங்களும் ஒருத்தர் நபருக்கு வந்துட்டு பார்த்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒன்றில் இந்த யூடியூபர் வந்து முக்தார் இருக்கிறாள், யூடியூப் எப்படி மகா மட்டமாக வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்தினு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாள். அவருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தால் ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு நுணுக்கமாகலாம் கண்டுபிடிச்சி இப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதா நம்ம சொல்கிறோம். இல்லை அது உண்மையிலே அவர் பெரிய தியாக செம்மல். இந்த நாட்டினுடைய பல ஊழல் முறைகேடுகளை மக்களுக்காக கொண்டு வரார். அதற்காக அந்த பாதுகாப்புனே வச்சாலும் கூட தொடக்கத்திலிருந்து நான் ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டே வரேன், திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன். பிஎஸ்பியினுடைய தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டினுடைய ஒரு தேசிய கட்சி அதனுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் படுகொலையில் உளவுத்துறைக்கு தெரிந்தே இவர்கள் வேண்டுமென்றே கோட்டை விட்டார்கள். நான் துணிச்சலாக சொல்லிட்டே இருக்கிறேன். சட்ட ஒழுங்கு போலீஸுக்கு இது தெரிஞ்சே இவங்க கோட்டை விட்டாங்க, நடக்கட்டுன்னு நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுத்தீங்கன்னா இப்போ விளக்கம் சொல்லணும். எதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்படின்லாம் இருக்குது. இப்போ விஜய்க்கு பாதுகாப்பு மாநில அரசினுடைய உடந்தை இருக்குது. இல்லை என்றால் நிறைய நீங்கள் மறுத்து என்ன பண்ணியிருக்கணும், மாநில அரசு இருக்கும்போது நீங்கள் எதற்கு வந்து மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், எதிர்த்து அரசியல் செய்திருக்க வேண்டும். செய்யவே இல்லை, கள்ள மௌனமாக இருக்கிறீங்க. அப்போ விஜய்க்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு மாநில அரசும் கடிதம் எழுதியிருக்கலாம், எழுதலைன்னு இது வரைக்கும் மறுக்கலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா மத்திய அரசோ மாநில அரசோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நடக்கிற விஷயங்கள் எதுவும் அவங்க கண்களுக்கு தெரியாமல் நடந்துறது இல்லை அப்படின்றது முடிவாகுது. இப்படி இருக்கும்போது ஆம்ஸ்டாங் வந்து எப்படி வெட்டி மோசமாக படுகொலை செய்யப்பட்டார், எப்படி இது நடந்தது, இதுக்கு யார் பொறுப்பேற்றிருக்கணும், யார் பதவி விலகி இருக்கணும், ஏன் இந்த சுத்துமாத்து வேலை? அப்போ குறிப்பிட்ட அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை. இந்த மக்கள் அரசியல் மண் சார்ந்து பேசும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இல்லாத ஒருவர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு அரசியல் இதுக்குள்ளே இருக்குதா இல்லையா, அதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஊரறிய உலகமறிய தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா தரப்புலேருந்து, குறிப்பாக திராவிடர்கள் தரப்புலேருந்து எப்படிப்பட்ட மிரட்டல் இருக்கிறது அப்படின்லாம் தெரியும். இதை வச்சு தான் அவர் வந்துட்டு தனியாக அவருக்கான பாதுகாப்பு பிரிவு அந்த கட்டமைப்பிலே உருவாக்கி வச்சுருந்தாங்க. இதையே வந்து இந்த சினிமா துறையில் வச்சுருக்கக்கூடிய பவுன்சர்களை வச்சுக்கிட்டு சுற்றுறான்லாம் கதை கட்டினாங்க. அது ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள்,
அவர்களாக முன் வந்து இந்த இனத்தின் மீது ஒரு பற்றாக வந்து இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்கிறது பிறகு வெளியான பிறகு தான் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பாதுகாப்பு சிக்கல்களுக்கு மத்தியில் சுற்றி இருக்கிற சீமானுக்கு ஏன் இல்லை? சீமானை போன்ற ஒன்று தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? திமுக சார்பாக திமுக வளர்ப்பாக இருந்துட்டு இருக்கிற யூடியூபர் மட்டமாக பேசி வீடியோ போட்டுக்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு இருக்குதுனாக்கா, தமிழ் தேசிய தளத்தில் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? அப்போ இந்த பாதுகாப்புன்றதுலேயே ஒரு அரசியல் இருக்கிறதா இல்லையா? இங்கே தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, விஜய்க்கு பாஜக சார்பு நிலை வருகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. விஜயை தன் பக்கம் எடுத்துக்கொள்வதற்காக, இல்லை விஜயை வந்து தான் பக்கம் அரசியலுக்கு நகர்த்தி கொள்வதற்காக தேசிய அரசு இந்த மாதிரி செய்கிறதா இல்லையா? மாநில அரசு இது வந்து இல்லை அப்படி தான் செய்யுதுன்னு மாநில அரசு அறிவிக்கணும். தமிழ்நாடு அரசு இருக்கும்போது மத்திய அரசு இப்படி துணிந்து வந்து பாதுகாப்பை இங்கே கொடுக்கறது என்றால், பாரதிய ஜனதா கட்சி விஜயை வச்சு அரசியல் பண்ணும்போது இது அரசியலுக்காக நடத்துகிற நாடகம், இதை நாங்கள் மாநில அரசு இதை உரிமையும் பாதிக்கப்படுது நாங்கள் எதிர்க்கிறோன்னு திமுக சொல்லியிருக்கணும். எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், நேரம் ரோட்டுக்கு வந்திருக்கணும். எதுக்கே வராங்கல்ல. விஜய் போய் ஆளுநரை சந்தித்ததால் தான் அவருக்கு இப்படியான சிறப்பு ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்லாம் நிறைய கேள்விகளும் வருது. இல்லை மறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு நடிகர் கூட்டம் இருக்கும், கமலஹாசன் அவர்களுக்கு கூட தான் கூட்டம் இருந்தது. அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி சிறப்பு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கப்பட்டதா? இப்படி பல கேள்விகள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் பாரதிய ஜனதா கட்சி ஒரு உறவு இருப்பதாக தெரிய வருகிறது என்று தான் விமர்சனர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு பதிவாக இருக்கிறது. இப்போ இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு தேவையோ, மிரட்டல் இருக்கிறதோ, மிரட்டலுக்குள்ளாக அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, இந்த மக்களுடைய போராட்டங்களை எல்லாம் கலந்துக்கிட்டு நிற்கிற ஒருத்தருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அந்த பேச்சே வரல. எந்த மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் ரோட்டுக்கு வராத விஜய்க்கு, எந்த மக்களுக்காகவும் அந்த மக்கள் விஷயத்தில் இறங்கி களத்துக்கு வந்து போராடாத இந்த விஜய்க்கு, கார்பரேட் நிறுவனங்களை வந்து தன்னுடைய ஆலோசகராக வச்சிருக்கிற இந்த விஜய், பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து அரசியலுக்கு வரக்கூடிய அந்த விஜய், ஏன்னா அவர் திரள் நிதியை கிண்டல் பண்ணுறாங்க. திரள் நிதியை வந்து மக்கள்கிட்ட அரசியல் பேசி மக்களுக்காக போராடி மக்கள்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட நிதி உதவி வாங்கி அரசியல் செய்வது தான் எல்லா கட்டமைப்பிலும், புரட்சிகர கட்டமைப்பிலையும் சரி, மக்களுக்கான அரசியல் கட்சி சரி செய்ய வேண்டியது. நீங்கள் ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆலோசகராக வந்து 3 பேரை வச்சுக்கிட்டு, அப்புறம் எல்லாமே ட்ராமா சினிமாத்தனமாக மிக பிரம்மாண்டமான மேடைகளை நடத்திக்கிட்டு, போராட்ட காலத்தில் மக்களை போய் பார்க்குறன்றதுக்கும் ஒரு பெரிய விமர்சனத்தோடு ஒரு செட்டப்போடு நீங்கள் போயிட்டு வர, இப்படியான கார்பரேட் அரசியல் செய்துக்கிட்டு போட்ட பணத்தை எங்கேருந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது விஜய்க்கு. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த மண்ணில் பாதுகாப்பு இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜ் போயிட்டு இருக்கும்போது இந்த ஒயின்னு ஒரு சத்தம் வருதில்ல, அது ஒன்று போயிட்டு அது ஒன்று கொஞ்சம் நிறுத்த சொல்லு அப்படின்றாரு. என்ன வேலை இதெல்லாம் அப்படின்னாக்கா, இல்லை பாதுகாப்புக்குன்னாக்கா ஏன் வந்து ஏதோ கத்திக்கிட்டு போகிற மாதிரி அவசகுணம் மாதிரி எதுக்கு? எல்லாத்தையும் ஓரமட்ட சொல்லு, எனக்கு ஒரே ஒரு ஜீப்பு போதும், முன்னாடி அவ்வளோதான், போங்க நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். ஏன்னா அவர் உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, மக்களுக்காக மக்களிடத்தில் அரசியல் பண்ணிவிட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த மாமனிதர். அப்புறம் விருதுநகர் பக்கமே எங்கே போகும்போது அவருக்கான புரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க, இந்த பாதுகாப்பு ஏற்பாடு அங்கங்கே வந்து காவலர்கள் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்க்குறாரு, மாலை மங்கிய நேரம் பார்க்குறப்ப, ஏன்பா இந்த காட்டு வழியில் நீ எல்லாம் அங்கங்கே எதுக்கு நிற்கணும், என்ன காரணம் எதுன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவை, இந்த மாதிரி பாதுகாப்புலாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி அப்படி செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அந்த மனிதரை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு வந்து பேசி அரசியல் பண்ணலாம் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி நினச்சா அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு அது ஒரு பந்தா. மத்திய அரசு பாதுகாப்பு எனக்கு வந்துச்சுன்னா அது ஒரு பந்தான்னு நினைக்கிறது, மாநில அரசு பாதுகாப்பு எனக்கு வந்துச்சுன்னா அது ஒரு பந்தான்னு நினச்சிக்கிறது. அப்புறம் மிரட்டலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஏன் மக்களுக்காக வேலை செய்யணும்? உங்களுக்கு அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குதுன்னா நீ மக்களுக்கான தலைவராக இல்லாத போய் தானே உங்களுக்கு அச்சுறுத்தல் வருதுட்டு கேள்வியும் வருது. இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சுட்டு சுற்றுறது ஒரு ஃபேஷனாக ஆகிப்போச்சு. அதில் விஜயும் இப்போ வந்து சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அரசியல். இந்த மண்ணில் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க, இப்போ எப்படிப்பட்ட தலைவர்களாக வந்துட்டு இருக்கிறாங்க, வரும்போதே போலீஸ் பாதுகாப்போடு வரக்கூடிய தலைவர்கள். இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது, இந்த அரசியல் யாருக்கானது அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட்டில் வந்து பின்னூட்டத்தில் நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.